அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அல்சர் நோய். அல்சர் நோய்க்கு மலர் மருத்துவத்தின் மூலயமாக தீர்வுகள் உண்டு. இந்த அல்சர் நோய் பத்தி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அல்சர் அப்படின்னா புண். இந்த அல்சர் பாத்தீங்கன்னா கூடிய வழிகள், உணவு செல்ல உதவக்கூடிய உணவு குழாய், இரைப்பை, முன் சிறுகுடல்னு ஒண்ணு இருக்கும். சிறுகுடல்லே டியோடனம், வயிறும் சிறுகுடலும் இணையக்கூடிய பகுதி. இதுல ஏற்படுற புண்ணுதான் அல்சர். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுனா வயிறு மட்டும் கிடையாது, தொண்டையில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். நம்ம உணவை முழுங்கக்கூடிய இந்த தொண்டையில இருந்து நேரா போயிட்டு இந்த வயிறும் சிறுகுடலும் இணையக்கூடிய ஒரு பகுதி முன் சிறுகுடல். அது அந்த பகுதி, இந்த 3 பகுதிகளிலுமே நமக்கு ஒரு புண்ணு வருது அப்படின்னா அதுதான் பாத்தீங்கன்னா அல்சர் அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம். இந்த உணவு குழாயில ஒரு புண்ணு இருக்குன்னா இந்த அல்சரை 3 வகையா பிரிப்பாங்க. உணவு குழாயில புண்ணு இருந்தா பெப்டிக் அல்சர், வயிறு இரைப்பையில புண்ணு இருந்தா கேஸ்ட்ரிக் அல்சர், முன் சிறுகுடல்ல இருந்ததுன்னா டியோடனல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா புண்ணுதான். அது எங்க இருக்குன்றத பொறுத்து அதுக்கு ஒரு பேரு, ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலா ஒரு நேம். ஓகே, இப்ப இந்த அல்சர் பாத்தீங்கன்னா ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு பாருங்க. இரைப்பையில, நம்ம வயிறுங்கிறதா இரைப்பை, ஸ்டொமக் இருக்கு இல்லைங்களா, இரைப்பை உணவு செரிக்கிறதுக்காக நமக்கு இந்த உடல் ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. உடம்பு ஒரு தானியங்கி சிஸ்டம். இந்த உடம்பு எப்படி தன்னை சமநிலைப்படுத்திக்கணும், எதை எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் இயற்கையில இது அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். சோ உணவு நம்ம எடுக்கிறோம், பசிக்குது, பசியை தூண்டுது, உணவை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உணவு செரிமானம் ஆகணும், வாயில நல்லா நம்ம மென்னு, இங்கேயே நிறைய உமிழ்நீர்களை கலந்துதான் நம்ம வயிற்றுக்கு அனுப்புறோம். ஸோ நல்லா மென்று முழுங்கின உணவு அது உள்ள போயிட்டு செரிக்கணும். செரிக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆசிட்ஸ், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சில என்சைம்ஸ்னா இந்த டைஜஷன், செரிமானத்தை வேகப்படுத்தக்கூடிய சில என்சைம்ஸ், பெப்சின், அந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் சுரந்துகிட்டு இருக்கு. இது சரியா பசிக்கும் போது பசியை தூண்டிட்டு நம்ம உணவை வயிற்று கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆசிட்ஸ் உடைய வேலை, இந்த என்சைம்ஸ் உடைய வேலையெல்லாம் உணவு மேலதான் நடக்கும். அந்த உணவை போயிட்டு அது என்னவா மாத்தணுமோ அது மாற்றும். சில காரணங்களால இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோ இந்த என்சைமோ அளவுக்கு அதிகமாக சுரக்க வேண்டிய அளவை மீறி இரைப்பையில சுரந்துரும். அப்போ சுரந்துட்டா என்ன ஆகும், அந்த உள் சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த உள் சுவர்ல இருக்கிற அந்த லேயர், பாதுகாப்பு படலம் ஒண்ணு இருக்கு, அந்த லேயர் எல்லாம் இது செதைச்சிரும். அந்த செதைச்சி வரக்கூடிய புண்ணு தான் முதல்ல வீக்கம் அடையும். வீக்கம் அடைஞ்சு அது அங்க செதைஞ்சிருந்ததுன்னா இதுதான் புண்ணு. இந்த புண்ணுக்கு பேரு தான் அல்சர். ஓகேங்களா. முதல்ல பாத்தீங்கன்னா வீக்கம் தான் அடையும். கேஸ்ட்ரிட்டிஸ், இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதிகப்படியா அந்த கேஸ்ட்ரிக் இதுலயே இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீக்கம் எல்லாம் என்ன ஆகும், உள்ள புண்ணா மாறிட்டு அல்சரா போயிடும். கேஸ்ட்ரிக் அல்சர் அது மாதிரி அல்சரா மாறுது. சோ இது ஏன் இது அதிகமா சுரக்குது? ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு இந்த உடம்புல, வயிற்றுல எல்லாமே கரெக்டான முறையில சுரக்கணும். என்ன தவறு நடந்தா இது அளவுக்கு அதிகமா சுரக்குது? இப்ப அந்த காரணங்கள் என்ன, காசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான காரம் இருக்கு. காரம் வேணும், அறுசுவை கண்டிப்பா இந்த உடலுக்கு தேவை, அதுல மாற்றமே இல்லை. ஆனா எல்லாமே அதனுடைய அளவுல தான் இருக்கு. காரம் ரொம்ப அதிகமா எனக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரமே நிறைய சேர்த்து சாப்பிடுறது. இந்த காரம் என்ன பண்ணுது, அந்த ஸ்கின் மேல இந்த பர்னிங்ஸ், அந்த ஆசிடோட சேர்ந்து அதுவும் கொஞ்சம் வேற வேலை செஞ்சுட்டு. அதிகமான புளிப்பு, இந்த புளிப்பும் சிட்ரிக்
சிட்ரிக் அமிலம்ங்கிறது தண்ணியில நம்ம லெமன் ஜூஸ் கலந்து குடிக்கிறதுங்கிறது. சார் கேக்குதுங்களா? ஆடிபிளா இருக்கா? நெட் இஷ்யூவா சார்? கொஞ்சம் விட்டு விட்டு வருது. நெட் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு சார். மீட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்ட்ரகிள் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகே. எல்லாருமே நோ சவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனா மைக் எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. நெட் இஷ்யூ, நெட் இஷ்யூ. ஓகே, ப்ரொசீட். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஆனா எனக்கு இங்க நெட் கிளியரா தான் இருக்கு. ஒருவேளை வேற எந்த காமனா எல்லாமே நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. எஸ் சார். ப்ளீஸ் ப்ரொசீட். எஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார், நான் ப்ரொசீட் பண்றேன். தேங்க் யூ. அடுத்ததா அதிகப்படியான மசாலா பொருட்கள். ஓவரா மசாலா பொருட்கள் சவுத் இந்தியாவுல அதிகமான மசாலாக்கள் பயன்படுத்த மாட்டோம். சாட் மசாலா அது இதுன்னு இது அதிகமா நம்ம உட்கொண்டாலும் இல்ல எண்ணெயில வறுத்த உணவுகள், அதிகமா வறுத்த உணவுகளையே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இது மாதிரி உணவுல சில விஷயங்களை அளவுக்கு மீறி எடுக்கும் போது அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளை அது தூண்டிவிடும். அடுத்ததா சார் கலைசெல்வன் சார், மாஸ்டர் சார். அடுத்தது காஃபி, டீ, இதையும் அளவுக்கு அதிகமா எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிக்கலாம். சார் நெட் கட்டாயி வருது. நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாமா சார்? ஓகேங்க சார். உங்களுக்கு நெட் இஷ்யூ நிறைய இருக்கு. ஆமா, எதுக்கு ரெக்கார்டிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ரெக்கார்டிங் கட்டாய் தான் வந்தது. முதல்ல 9 o'clock இருந்தே அது ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்தே இடையில ஸ்டாப் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, அதான் என்ன இஷ்யூன்னு தெரியல. சரி, நீங்க ஷார்ட்டா வைண்ட் அப் பண்ணீங்க ஒரு 2 minutes. நான் மெடிடேஷனுக்கு தியான பயிற்சி ஜூம் அதுவே கட்டாயி மறுபடியும் வந்தது. சரி, நீங்க ஷார்ட்டா வைண்ட் அப் பண்ணுங்க. ஓகேங்க சார். எஸ் சார். ஓகே, ஃபைன். அடுத்தது அந்த ஆஸ்பிரின், ப்ரூஃபன், இந்த வலி நிவாரணி மாத்திரைகள் அதிகமா எடுக்கும் போதும், ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் அதிகமா எடுக்கும் போதும் இந்த அல்சர் வர்றதுக்கான அபாயங்கள் அதிகமா உண்டு. அடுத்தது இந்த நேரம் தவறி உண்ணுதல்னு சொல்லுவோம். நேரம் தவறுதுன்னா காலையில் 8 மணிக்கு சாப்பிடணும், மதியம் 1 மணிக்கு சாப்பிடணும், அப்படி கிடையாது. பசிக்குதுன்னா சாப்பிட்டோம். பசிக்குது, ஆனா அந்த பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதும் தவறுதான். அது மாதிரி இருந்தாலும் நம்மளால இந்த அல்சர் அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம கொண்டு வரோம். பட்டினி கிடக்கிறது தவறு. சுகாதாரமற்ற குடிநீர், அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட், கலப்படமான உணவுகள், நிறைய இந்த பேக்கடு ஐட்டம்ஸ் சாப்பிடுறது. இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்ல சப்பாத்தி, பரோட்டாவே பாத்தீங்கன்னா அங்க ப்ரிப்பேர் பண்ணி போடுறவங்களை விட ரெடிமேடா வந்துகிட்டு இருக்கு பேக்கடா. அதை எடுத்து அப்படியே கல்லு மேல போட்டு சூடு பண்ணி அப்படியே கொடுத்துட்றாங்க. அது பேக் பண்ணும்போது சில கெமிக்கல்ஸோட தான் அவங்க பேக் பண்றாங்க, கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா கன்சியூம் பண்ணால் கண்டிப்பா லீட்ஸ் டு அல்சருக்கு வழிவகுக்கும். இது உணவு நம்ம எடுத்துக்கிறதுக்கான காரணங்கள். அடுத்தது மன ரீதியான காரணங்கள். மனசும் உடம்பும் தான் ஒரு லயம். மனசு கெட்டால் கண்டிப்பா உடம்பு கெடும். மனசுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா இது அல்சரை தூண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான மனக்கவலை. எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒண்ணுத்துக்கு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரையாவது யோசிச்சு கவலைப்படுறது, இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களை யோசிச்சு கவலைப்படுறது, வாழ்நாள் முழுக்க அந்த கவலை அதையே வச்சுக்கிட்டு இருக்கிறது, இது தவறு. மன அழுத்தம், அதிகமான மன அழுத்தம். அடுத்தது செய்யற எல்லா வேலையிலையும் ஒரு பரபரப்பு, ரொம்ப பரபரப்பாவே இருப்பாங்க, இது தவறு. கோபம், முக்கியமான விஷயமே என்னன்னா கோபக்காரங்க எல்லாருமே அல்சர் பேஷண்டா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா அல்சர் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில கோபம் கட்டுக்கடங்காம இருந்துட்டு இருக்கும், மன ரீதியா கோபம். ஓகேங்களா? அடுத்தது தூக்கமின்மை, சரியா தூங்கல, அதுவும் வயிறு உடலை பாதிக்கும். கோபத்தை
கட்டுப்படுத்த இயலாமை. கோபத்தை கட்டுப்படுத்த இயலாமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு கோபம் வருது. வீட்டுல நடக்கலாம், சமுதாயத்துல நடக்கலாம், எங்க வேணாலும் நடக்கலாம், நம்ம டிவி நியூஸ்ல கூட பார்த்திருக்கலாம். கோபம் வருது, அதுக்கு பேரு தான் ரௌத்திரம். ஒரு தப்பு, அதை பார்த்தா எனக்கு கோபம் வருது. ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? நான் ஆக்ஷன் எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டேன்னா இந்த மனசு அமைதியாயிடும். இல்லைன்னா இந்த மனசு அமைதி ஆகாது. அப்ப கோபம் வர்றதே தவறா? இல்ல, கோபம் வரும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், அதுல நம்ம பங்கு இருக்குன்னா மட்டும்தான் என்னால ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும்னா மட்டும்தான் நான் செய்ய முடியும். அங்க நான் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிற இடத்துல இல்லைன்னா அந்த கோபத்தை நம்ம விட்டணும். சோ அந்த அநியாயத்தை பார்த்துட்டு நம்ம ரொம்ப பொங்கிட்டே இருக்கிறோம். அதே எண்ணங்கள், அதே அந்த கோபத்தை நம்ம உள்ளே தக்க வச்சுட்டு இருக்கிறோம்னா ஒரு இயலாமை வரும். கோபம் வந்தது, நான் எதையும் செய்ய முடியலையேங்கிற ஒரு இயலாமையே இந்த ஆசிட் செக்ரீஷனை உடல் ரீதியா அதிகப்படும். சோ அன்னெசரியான விஷயங்கள், நம்ம வேலையை பார்க்கணும், தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் சொல்றது. நம்மளோட குடும்பம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். நம்மளால இறங்கிதான் நம்ம தான் அதை செய்யணும். ஆனா எல்லா இடங்கள்லயும் போய் நம்ம தலையிடணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. தலையிட முடியாத இடங்கள்ல நம்ம ஒதுங்கி வந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அது யாரு சரி பண்ண முடியுமோ அவங்க சரி பண்ணிக்குவாங்க. சோ ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியணும். கட்டுப்படுத்தாம அதையே யோசிச்சுட்டு இருக்கும் போது உடல்ல உண்டாகக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ், இந்த வேதியியல் மாற்றங்களால அல்சர் கண்டிப்பா வரும். இது மன ரீதியான பிரச்சனைகள். ஓகே, சோ அல்சர் வந்துடுச்சுனாலே முதல் அறிகுறி பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சல், அடுத்ததா அடிக்கடி இந்த புளி ஏப்பம்னு சொல்லுவாங்க, செரிமானம் ஆகாத ஒரு ஏப்பம், பசியே இருக்காது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் உடனே வயிறு ரொம்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், வயிற்றுல கடுமையான வலி, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வலி இருக்கும், குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்று வலி வருதுன்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர். சாப்பிட்டதும் வலி குறையும், அது முன் சிறுகுடல் பகுதியில பாத்தீங்கன்னா டியோடனல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அல்சர் அப்படிங்கிறதுல இவ்வளோ வகைகள் இருக்கு. இந்த அல்சரை குணப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது அவங்க எடுக்கக்கூடிய உணவுகளால அது ஸ்டிமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சில அல்சர் ஸ்கேன்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. எண்டோஸ்கோபி கேமரா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த அல்சர் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியும். ஒரு நகம் வச்சு பூரிட்டா எப்படி நமக்கு ஒரு புண் உண்டாகுது தோல் மேல, அது மாதிரி வயிறுடைய உள்சுவர்ல அந்த எரோஷன்ஸ், அரிப்பு, இது எதனால வருதுன்னா பல வருஷமா அவங்க சரியான உணவு எடுத்துக்கல. ஒரு டிரைவரா ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, சரியான அந்த பசிக்கிற நேரத்துல சாப்பிடல. இது நாளடைவுல வயிறுடைய உள் சுவர்களை எல்லாம் அப்படியே அந்த ஒரு வெள்ளம் ஓடினா எப்படி அந்த மண் அரிஞ்சு போகுமோ அது மாதிரி அரிச்சிருக்கு. ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. பட் எண்டோஸ்கோபி கேமரா உள்ள அனுப்பி விஷுவலா அதை பார்க்கும் போதுதான் எரோஷன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல எழுதுறாங்க. இதுவும் ஒரு வகையான அல்சர் தான். சோ வயிற்றுக்குள் ஏற்படக்கூடிய புண் தான் இது. எல்லா வகையான புண், எந்த வகையான அல்சராக இருந்தாலும் இயற்கை முறையில மலர் மருத்துவத்தால முழுமையா குணப்படுத்த முடியும்.